ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் உன் வீட்டிற்கு வந்து விட்டேன். எப்போது தெரியுமா? நீ எப்பொழுது கண் கலங்கி, அப்பா எனக்கு துணைக்கு யாரும் இல்லை, நீயே என் வேதனையை தீர்க்க வர வேண்டும் என்று எப்போது கண்ணீர் மல்க என்னிடம் வந்து கேட்டாயோ, அப்போதே நான் உன் வீட்டிற்கு வந்து விட்டேன். உன்னை கவனித்து கொண்டே இருக்கின்றேன். தினமும் உன்னை பார்த்து கொண்டே இருக்கின்றேன். எதனால் இந்த கவலை உன்னை ஆட்கொண்டது என்று பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதற்கான தீர்வை தருவதற்காகத்தான் நான் இன்று வந்தேன். உன்னிடம் மனம் விட்டு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். தினமும் உன் முகம் வாடி போகின்றது. என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் நடக்குமா நடக்காதா என்று கொஞ்சம் நம்பிக்கை குறைவோடு நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். அந்த எண்ணம் உனக்கு எதிராக மாறிவிடும். எனவே நம்பிக்கையை கைவிட்டு விடாதே, முயற்சியையும் விட்டு விடாதே. உன் வீட்டிற்கு வந்துவிட்ட என்னிடம் இன்முகத்தோடு பேசு. நல்லதை மட்டுமே நீ பேசு. உன்னிடம் எப்பொழுதும் எதிர்மறை என்ற எண்ணம் இருக்கவே கூடாது. எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினைத்து, நல்லதை மட்டுமே பேசி, நல்லதை மட்டுமே பார்க்கும்படி உன்னை நீ அமைத்துக்கொள். எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். உனக்குள்ளே இருக்கும் எதிர்மறையை எப்போது நீ ஒழித்து விடுகிறாயோ, அப்போதே நேர்மறை உனக்குள் வந்து புகுந்து நல்லதை மட்டுமே உனக்கு நடத்தி தந்து கொண்டே இருக்கும். நீ இப்போது உன்னுடைய மனதில் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். நிச்சயம் அதை உன்னால் செய்ய முடியும். உன்னுடைய வீட்டில் கூடிய சீக்கிரமாகவே ஒரு நல்ல நிகழ்வுக்காக நீ காத்திருந்தாய் அல்லவா? எப்போது நடக்கும் என்று அச்சப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? எப்போது இதற்கான முயற்சியை நான் செய்ய வேண்டும் என்று கேள்விக்குறியுடனே அமர்ந்திருந்தாய் அல்லவா? அதற்காகத்தான் சொல்கிறேன். நிச்சயம் உன்னுடைய வீட்டில் சுபகாரியம் ஒன்று நடக்கும் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. இதுவே சரியான நேரம். உன் வீட்டில் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நிகழ்வுக்காக காத்திருந்தாய். அதை நானே முன்னின்று நடத்தி வைக்கப் போகின்றேன். உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன் வாழ்வில் ஒவ்வொரு நன்மையாகவே நடத்தப் போகின்றன. நீ எத்தனை துன்பங்களை எல்லாம் இதுவரை சந்தித்து இருந்தாயோ, அத்தனைக்கு அத்தனை இவ்வளவு பெரிய நன்மை எல்லாம் உன்னை வந்து சேரப்போகிறது. இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகப் போகின்றது. உனக்கு நன்மைகள் மட்டுமே இனி ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது. எப்போதும் என் நாமத்தை நீ சொபித்து கொண்டே இருப்பதால் உன்னுடைய வாழ்வில் உள்ள கருமவினை எல்லாம் கரைந்து போய் கொண்டிருக்கிறது. அதை விட்டு விடாதே. என் நாமத்தை நீ தினமும் ஜபித்து கொண்டே இரு. உன் வீட்டிற்கு வந்துவிட்ட என்னை தினமும் இன்முகத்தோடு பேசிக்கொண்டேரு. காலை எழுந்ததும் எனக்கு வந்து முதலில் என்னை பார்த்து பிறகு நீ செல். உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும். தினமும் என்னை பார்க்க மறவாதே, என்னிடம் பேச மறவாதே. இன்முகத்தோடு பேசு. நான் உன்னிடம் பேச காத்திருக்கின்றேன்.